டூடு டிவி. யாரோ டோர் பெல் அடிக்கிறாங்க. ராம்தாஸ் கதவை திறக்கிறாரு. ஏய், இங்க யாருமே இல்ல. யார் கதவை தட்டினது? இந்த ஃப்ளவர் பொக்கே யாரோடது? இது எடுத்து பார்க்கலாமா? ராம்தாஸ் அந்த ஃப்ளவர் பொக்கை எடுத்துக்கிட்டு அது அவரோட கையில வச்சுக்கிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அவரோட மருமகளும் அவரோட பேர குழந்தையும் அவரை கூப்பிடுறாங்க. அப்பா, அப்பா, எங்க போறீங்க? தாத்தா, தாத்தா, இருங்க தாத்தா. அவரு நிக்காம அந்த வழியிலேயே போயிட்டு இருந்தாரு. அவரோட பேர குழந்தையும் அவரோட மருமகளும் அவரு பின்னாடி கொஞ்ச தூரம் ஓடி வராங்க. ஆனா அவங்களால ரொம்ப தூரம் பின்தொடர முடியல. அப்புறம் திடீர்னு அவரு காணாம போயிடுறாரு. மாதாப்பூர் கிராமத்துல இந்த விஷயம் நடக்கிறது முதல் முறையல்ல. ஒரு சில நாட்களா ஏறத்தாழ இந்த விஷயம் இந்த கிராமத்துல தினமும் நடந்துட்டு இருந்தது. கிராமத்துல இருந்த வயசானவங்க இதே மாதிரி காணாம போயிட்டு இருந்தாங்க. முதல்ல யாருக்கும் எதுவும் புரியல. ஆனா இப்ப கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவா புரிஞ்சது. வீட்டுக்கு வெளியே ஒரு பொக்கே இருந்து வயசானவங்க அந்த பொக்கையை எடுத்த உடனே அப்படியே அவங்க நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஆனா இந்த பொக்கைக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன? இத பத்தி அந்த கிராமத்துல இருக்கிறவங்களால புரிஞ்சுக்க முடியல. அதனால அவங்க இந்த பொக்கேக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிச்சு ஆகணும்னு நினைச்சாங்க. நேத்து எங்க சித்தப்பாவுக்கும் இந்த பொக்கே கிடைச்சது. அவரும் எங்கேயோ போயிட்டாரு, ஆனா எங்கன்னு தான் தெரியல. இதே மாதிரி ஊர்ல இருக்கிற பெரியவங்களாம் எங்க காணாம போறாங்க? நாம அவங்கள கண்டுபிடிச்சாகணும். அப்புறம் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க சொல்றது சரிதான். இவ்ளோ கம்மி நேரத்துல வயசானவங்க எல்லாரும் எப்படி எங்க காணாம போயிட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ நடக்குது. அதுக்கான காரணம் நம்ம கண்டுபிடிக்கணும். நாம ஜாகிரதையா இருக்கணும். நாம எல்லாரும் ஒரு வேலை பண்ணலாம். ஊர்ல இருக்கிற எல்லா வயசானவங்களையும் பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்க சொல்லலாம். நாம எல்லாரும் அங்கே ஒளிஞ்சிட்டு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம். மொத்த கிராமத்துல இருக்கிறவங்களும் சரின்னு தலையசிக்கிறாங்க. எல்லாரும் அவங்க திட்டத்தை அமல்படுத்துறதுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கிராமத்துல மீதி இருக்கிற வயசானவங்க எல்லாம் பஞ்சாயத்து ஆபீஸ்க்கு வராங்க. ஊர் மக்கள் எல்லாம் அங்கங்க ஒளிஞ்சுக்கிட்டு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்க தயாரா இருக்காங்க. ஒரு முழு நாளும் அப்படியே கடந்து போயிடுது. சாயந்தரம் ஆகியும் அங்க ஒரு புக்கையும் வரல. அப்போ அம்பர்நாத்துக்கு தண்ணி தாக எடுக்குது. அதனால அவரு தண்ணி குடிக்கிறதுக்காக பஞ்சாயத்து ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற ஒரு பைப்ல தண்ணி குடிக்கிறதுக்காக அங்க போறாரு. அங்க அவர் ஒரு புக்கையை பாக்குறாரு. அவர் அந்த புக்கையை எடுத்துக்கிட்டு ஒரு வழியில நடக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க பாருங்க, அம்பர் அங்கிள் எங்க போயிட்டு இருக்காரு. பாருங்க, அவரோட கையில அந்த புக்கே இருக்கு. வாங்க, எல்லா பக்கமும் அவரை பின்தொடர்ந்து போலாம். எல்லாரும் அவர் சொன்ன மாதிரியே பண்றாங்க. கொஞ்ச தூரம் போய் அவங்க பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. அம்பர்நாத் ஒரு பழைய பாலடைஞ்ச வீட்டை நோக்கி போறாரு. அதுக்குள்ள போன உடனே அவர் காணாம போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீடே காணாம போயிடுது. அரை என்ன மாளிகை இது? எங்க இருந்து வந்தது? இப்ப எங்க போச்சு? இங்க ஏதோ தப்பு நடக்குது. ஏதோ ஒரு பேய் பிசாசு தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. திவ்ய திருஷ்டி இருக்கிற ஒரு சாமியாரால தான் நம்மளை காப்பாற்ற முடியும். அவங்க எல்லாரும் திவ்ய திருஷ்டி இருக்கிற ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. நீங்க எல்லாரும் இங்க வரும்போதே நீங்க வந்ததுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது ஒரு கஷ்டமான பிரச்சனை தான், ஆனா நான் தீர்த்து வைக்கிறேன். அவ ஒரு பேய். அவ எப்பவுமே இளமையா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பேய். அதனால 2 நாளைக்கு அப்புறம் வர அமாவாசை அன்னைக்கு இந்த வயசானவங்களை பலி கொடுக்கணும்னு நினைக்கிறா. அப்படி பண்ணா அவ எப்பவுமே இளமையாவும் அழகாவும் தெரியவா.
அவ ரொம்ப பயங்கரமான ஒரு பேய். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்க கூட இருக்கேன். நான் உங்களோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறேன். வாங்க போலாம். நீங்க பார்த்த அந்த பழைய வீட்டுக்கிட்ட போலாம். அந்த சாமியார் கூட அந்த இடத்துக்கு எல்லாரும் போறாங்க. அந்த பால் அடைஞ்ச வீட்டை நான் இப்ப இங்க கொண்டு வரேன். இப்ப நான் மந்திரத்தை சொல்லி மந்திர அஸ்தியால நாலா பக்கமும் மந்திர கட்டத்தை போட போறேன். சாமியார் அவர் சொன்ன மாதிரியே செய்யறாரு. உடனே அந்த வீடு அந்த இடத்துக்கு வந்துருது. அப்படியே அந்த பேயும் வந்துடுது. என்ன பாபா, ஏன் இவங்களை இங்க கூட்டிட்டு வந்த? நான் என்ன பண்றேன்னு உனக்கு தெரியும், அதுக்கான காரணமும் உனக்கு தெரியும். இப்ப நீ சும்மா விட்டுட்டு போயிட்டனா வெறும் இந்த வயசானவங்க மட்டும்தான் சாக போறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, இங்க இருக்கிற எல்லாருமே சாக போறாங்க. இந்த ஊர்ல ஒரே ஒரு மனுஷன் கூட நான் இருக்க விட மாட்டேன், அது நல்லா தெரிஞ்சுக்கோ. நீ சொல்ற மாதிரி எல்லாம் நடக்காது. நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் இங்க நடக்க போகுது. என்னால என்ன எதுவும் பண்ண முடியாது. இப்படி சொல்லிட்டு அந்த பேய் தான் சக்தியால சாமியார் கிட்ட சண்டை போடுது. அந்த பேய் சாமியார தாக்கிடுது. அவரும் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. அந்த பேயும் வீடும் மறுபடியும் காணாம போயிடுது. எல்லாரும் பாபாவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போறாங்க. பாபா மெதுவா கண்ணை திறக்கிறாரு. பேயே பேயே, நான் உன்னை விட மாட்டேன். நான் இங்க எப்படி வந்தேன்? அந்த பாலடைஞ்ச வீடும் அந்த பேயும் எங்க போச்சு? ஊர் மக்கள் எல்லாம் நடந்ததை அந்த சாமியார் கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த பேய் நேத்து வேணா புத்திசாலித்தனமா தப்பிச்சிருக்கலாம். அதனால என்ன, இன்னைக்கு அது கண்டிப்பா எங்கிட்ட சாக போகுது. என்ன ஆனாலும் இன்னைக்கு நான் அந்த வேலையை முடிச்சே ஆகணும். ஏன்னா நாளைக்கு தான் அமாவாசை. என்ன செய்யறதா இருந்தாலும் அதை இன்னைக்கே செஞ்சாகணும். சாமியார் ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு வராரு. திரும்பவும் ஒரு முறை அந்த பேயை கூப்பிடுறாரு. நீ கேட்க மாட்டியா பாபா? நேத்து வெறும் தலை சுத்தி மட்டும்தான் விழுந்த, இன்னைக்கு என் கையில சாக போற. சாக போறது நான் இல்லை, இன்னைக்கு நீ தான் சாக போற. சாமியார் தன்னோட சக்தியால பேய் மேல ஒரு கத்தியை வீசுறாரு. அப்புறம் அந்த பேய் அந்த கத்தியை தன் கையில பிடிச்சிருது. அப்படியே அந்த கத்தியை காத்துல சுத்தி காணாம போக வச்சிருது. அந்த பேய் தான் சக்தியால சாமியாருக்கு ஒரு வலையை உருவாக்குறா. சாமியார் தான் சக்தியால அந்த வலையை அறுத்துடுறாரு. உன்னை வீழ்த்துறதுக்காக ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதத்தை நான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். அந்த ஆயுதத்தால நான் உன்னை கொன்னுடுவேன். சாமியார் மந்திரத்தை சொன்ன உடனே அவரோட கைக்கு ஒரு பெரிய வாள் வந்துடுது. அவர் அந்த வாளை அந்த பேய் மேல வீசுறாரு. அந்த வாள் பட்ட உடனே அந்த பேய் இறந்து போயிடுது. அந்த பேய் இறந்த உடனே அந்த வயசானவங்க எல்லாம் அந்த வீட்டை விட்டு வெளியே வராங்க. அங்க இருக்கிற எல்லாரும் அந்த சாமியாருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. சுல்தான்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல மாக்கன்லால் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. மாக்கன்லால் நல்ல மனுஷனாவும் நேர்மையானவராகவும் இருந்தாரு. அவருடைய மனைவி அப்புறம் 2 பசங்க கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. அவருடைய பசங்க 2 பேரும் கூட நேர்மையானவங்களா இருந்தாங்க. இங்க பாருமா, நாம குலதெய்வத்தை பார்த்து ரொம்ப மாசங்களாச்சு. நாம குடும்பத்தோட போய் நம்ம குலசாமிய பார்த்துட்டு வரணும்.
நீங்க சரியாதான் சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். பசங்களா, நீங்க 2 பேரும் இங்க வாங்க. நாளைக்கு நாம எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கு. நீங்க 2 பேரும் எனக்கு உதவி செய்யுங்க. சரிம்மா, நாங்களும் என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் பண்ணிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். காலையில எழுந்திருச்சு எல்லாரும் கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் அவங்க கோயிலுக்கு போனாங்க. கோவில் ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருந்துச்சு. அவங்க போற வழியெல்லாம் பாறைங்களா இருந்துச்சு. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு சாயந்தரம் நேரம் அவங்க கோயிலுக்கு போய் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கோவில் சத்திரத்திலேயே தூங்கிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பக்கத்துல இருந்த ஆத்துல நல்லா சுத்தமா குளிச்சுட்டு கோவிலுக்கு உள்ள போய் குலதெய்வத்தை பார்த்து அவங்க எல்லார் பேர்ல அர்ச்சனையும் பண்ணாங்க. பூசாரி வணக்கம். வாங்கப்பா. இதான் நம்ம பூசாரி. நீங்க எப்ப பிறந்தீங்களோ அப்பதான் இங்க கூட்டிட்டு வந்தோம். பசங்க சாமியாரோட காலில் விழுந்தாங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. செல்வத்தோட சந்தோஷத்தோட நீங்கள் வாழணும். அப்பா, பக்கத்துல இருக்கிற காட்டுக்கு போயிட்டு வரலாமா அப்பா? சரிப்பா, போயிட்டு வாங்க. ஆனா ராத்திரி ஆகிறதுக்குள்ள வந்துடணும். சரிப்பா, ராத்திரி ஆகிறதுக்குள்ள நாங்க வந்துடுறோம். 2 பசங்களும் காட்டுக்குள்ள போனாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற விலங்குகளை அவங்க பார்த்துக்கிட்டே போனாங்க. மான், முயல் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அங்க இருந்த மரங்க எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறம் மலைக்கு மேல இருந்த அந்த இடம் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறதுல அவங்களுக்கு இருட்டானதே தெரியல. அவங்க இப்ப காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் போயிருந்தாங்க. திடீர்னு பயங்கரமா இருட்டுச்சு. அந்த இருட்டுல திரும்பி போற வழிய அவங்க 2 பேரும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டாங்க. திடீர்னு எல்லா இடமும் பனியால மூடப்பட்டுச்சு. விதவிதமான சத்தங்கள் கேட்டுச்சு. இது கேட்டு 2 பேரும் பயந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தங்க கைய ஒருத்தங்க பத்திரமா பிடிச்சுக்கிட்டாங்க. டேய், நீ பயப்படாத, நான் கூட இருக்கல்ல. பேய் பிசாசெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆமாம், எனக்கெல்லாம் பயமெல்லாம் ஒன்றும் இல்லை. தீய பத்த வச்சாங்க. அப்போ அவங்க பார்வையில தெரிஞ்சது அங்க 4 பக்கத்துலயும் எலும்பு கூடுகள் விழுந்திருந்துச்சு. அப்புறம் ஆவிகள் அவங்க முன்னாடி மரத்துல தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து அவங்க 2 பேரும் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க உடம்பெல்லாம் வேர்க்க ஆரம்பிச்சது. அவங்க வாயில இருந்து வார்த்தையே வெளியே வரல. அப்ப அந்த பேய்ங்க அவங்கள நோக்கி வந்துச்சு. உடனே அவங்க 2 பேரும் கத்த ஆரம்பிச்சாங்க. காப்பாத்துங்க, 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 காப்பாத்துங்க. அப்போ அங்க ஒரு குரல் கேட்டுச்சு. நில்லுங்க. ஒரு சாமியார் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு வாளி இருந்துச்சு. அப்போ சாமியார் சொன்னாரு, நெல்லு பிரேதாத்மா, நீ இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே அந்த சாமியார் கையில இருந்த வாளை வீசினாரு. அப்போ அந்த பேய்களோட தலை உருண்டு கீழே விழுந்துச்சு. அதுங்களோட உடம்பு தலையும் 2ம் ஓட ஆரம்பிச்சது.
ஆனாலும் அவங்க யாரும் அழிஞ்சு போகல. கொஞ்ச நேரத்துல எல்லா ஆண் மக்களும் அங்கிருந்து போயிடுச்சு. பசங்க 2 பேரும் அந்த சாமியார் காலில் விழுந்தாங்க. சாமி, உங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களோட உயிரையே நீங்க காப்பாத்திட்டீங்க. நீங்க வரலனா 2 பேருமே செத்திருப்போம். சாமியார் அவங்க கிட்ட எதுவும் சொல்லல. அவங்க 2 பேரையும் தான் கூட வர சொல்லி அவரு கூப்பிட்டாரு. 2 பேரும் அந்த சாமியாருக்கு பின்னாடியே போனாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சின்ன குடிசை பக்கத்துல அவங்க போனாங்க. அந்த குடிசையில இன்னொரு சாமியார் இருந்தாரு. அந்த சாமியார் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இலைய பிச்சிட்டு வந்தாரு. அந்த இலைக்கு மேல சில இலைங்களை வச்சிருந்தாரு. பசங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த சாமியார் மந்திர தண்ணிய அந்த இலையில தெளிச்சாரு. உடனே அது ஒரு சாப்பாடா மாறிடுச்சு. இந்த மேஜிக்கை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்க தூங்கிட்டாங்க. காலையில அவங்க 2 பேரும் எழுந்திருக்கும் போது அங்க குடிசையும் இருக்கல, அந்த சாமியாரும் இருக்கல. அவங்க 2 பேரும் தரையில படுத்திருந்தாங்க. இங்க ஒரு குடிசை இருந்துச்சு, சாமியாரும் இருந்தாங்க. அவங்க எங்க போனாங்க? அவங்க 2 பேரும் ரொம்ப நேரம் தேடினாங்க. ஆனா அங்க சாமியார் யாருமே இல்ல. கடைசியில அவங்க 2 பேரும் கோயிலுக்கு திரும்ப வந்தாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்ததும் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 2 பசங்களும் நைட்டு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னாங்க. பசங்களை உங்களோட உயிரை காப்பாத்திக்கிட்டு நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சாமியார் வந்தாங்கல்ல, அது ஒரு நல்ல ஆன்மா. அவங்க பேய் பிசாச்சுக்கிட்டே இருந்து மனுஷங்களை காப்பாற்றுவாங்க. அப்படி காப்பாற்றி அவங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் வணங்குங்க. எல்லாரும் மறுபடியும் சாமியாருக்கு நன்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ராகுல் மற்றும் பிரீத்தி ரொம்ப வேகமா வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நைட்டு இருட்டு அதிகமாயிக்கிட்டே இருந்துச்சு. அவங்களுடைய நடக்கிற வேகமும் அதிகமாச்சு. ராகுல் அண்ணா, நம்ம இந்த வழியா வந்திருக்க கூடாது. அந்த சூனியக்காரியோட வீடு இங்கதானே எங்கேயோ இருக்கு. சரியா தான் சொல்ற பிரீத்தி. ஆனா நீ பயப்படாத, நான் கூட இருக்கேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. வழியில அந்த பேயோட வீடு வந்துச்சு. அவங்க அது பக்கத்துல போனது வேகமா காத்தடிக்க ஆரம்பிச்சது. தெருவிளக்கும் அணைஞ்சு அணைஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவங்க முன்னாடி வந்துச்சு மிக நீளமா இருந்த அந்த பேய். பிரீத்தி ராகுல் கிட்ட எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே அந்த பேய் அவளுடைய தலைமுடியை பிடிச்சி மேலே இழுக்க ஆரம்பிச்சது. அது வானத்தை நோக்கி பறந்து போச்சு. அந்த பேயோட உருவத்துக்கு பக்கத்துல பிரீத்தியோட உடம்பு ரொம்ப சின்னதா இருந்துச்சு. இன்னைக்கு இவளை நான் எடுத்துக்கிட்டேன். அவளோட ரத்தத்தை குடிச்சு என்னோட விருப்பத்தை நான் நிறைவேற்றிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் பிரீத்தியோட கழுத்துல அதோட நகத்தை வச்சு கீறுச்சு. பிரீத்தியோட கழுத்துல அடிபட்டுச்சு. அவளுடைய ரத்தம் அந்த பேயோட நெகத்துல ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. உடனே அந்த பேய் நெகத்துல இருந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், தயவு செஞ்சு விட்டுடு. என் தங்கச்சி விட்டுடு ப்ளீஸ், விட்டுடு. என் தங்கச்சி இறக்கி விடு. அந்த பேய் எந்த பதிலையும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அது சிரிச்சுக்கிட்டே அதோட வீட்டுக்குள்ள போயிடுச்சு. ராகுல் கதவை தட்டிக்கிட்டே இருந்தான். ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி அவ, தயவு செஞ்சு அவளை விட்டுடு ப்ளீஸ். உள்ள இருந்து எந்த பதிலும் வரவே இல்லை. ராகுல் கதவை திறக்க எவ்வளவோ முயற்சி பண்ணான். ஆனா கடைசியில எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப வந்துட்டான். இந்த கதை மங்கள்பூர் அப்படிங்கிற கிராமத்துல நடந்தது. இங்க இருக்கிற எல்லாருமே அந்த பேயோட பயத்துல தான் இருக்காங்க. இது ஒன்றும் புதுசு கிடையாது. அந்த பேய் ஒரு மனுஷனை தூக்கிட்டு போறது. யாராவது அந்த பேயோட வீட்டு பக்கத்துல போனா அந்த பேய் அவங்கள பிடிச்சிடும். அதுக்கப்புறம் என்னைக்காவது கடுமையான இருட்டுல யாராவது ஒரு ஆளை அது தூக்கிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அவங்களுடைய ரத்தத்தை குடிச்சிடும். அந்த பேய் அது வீட்டுக்கிட்ட யார் வந்தாலும் அவங்கள தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிடும். ஆனா அந்த வீட்டோட கதவை
யாராலையும் இது வரைக்கும் திறக்க முடியல. ஆனா ராகுல் இந்த தடவை முடிவு பண்ணியிருந்தான், எப்படியாவது அவனுடைய தங்கச்சிய அங்கிருந்து கூட்டிட்டு வருவேன்னு. யார் வராங்களோ இல்லையோ, என்னோட தங்கச்சியை நான் போய் காப்பாற்றுவேன். இன்னைக்கு ராத்திரி கண்டிப்பாக அந்த மோகினி பேய் இருக்கிற வீட்டுக்கு போவேன். அந்த மோகினி பேயை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கலாம். ராகுல் அதே மாதிரி தான் செஞ்சான். அன்னைக்கு நைட்டு ராகுல் அந்த பேய் வீட்டுக்கிட்ட போனதும் அப்போ அவன் அங்கே பார்த்தா ஒரு சின்ன ஜன்னல் திறந்திருந்துச்சு. அவன் அந்த ஜன்னல் வழியா உள்ள போயிட்டான். உள்ள இருந்த நிலைமைய பார்த்து ராகுல் ரொம்ப பயந்துட்டான். அட இது என்ன, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாரும் சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஐயோ பாவம், எல்லாரும் ரொம்ப வலியால் அழுத்துட்டு இருக்காங்க. ஐயோ பிரீத்தி, என்னோட தங்கச்சி பிரீத்தி, அவ வலியால் ரொம்ப அழுத்துட்டு இருக்கா. இது என்ன கொடுமை, இந்த தொட்டில ஏன் இவ்வளோ ரத்தம் இருக்கு? நான் நிறைய பேரோட ரத்தத்தை சேகரிச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் பாட்டில்ல வச்சிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்ப போய் அந்த மக்களை எல்லாரையும் நான் சித்திரவதை செய்ய போறேன். இப்படி சொல்லி அந்த பேய் அவங்க எல்லாரையும் மறுபடியும் தாக்க ஆரம்பிச்சது. அவங்க எல்லாரும் வழியில துடிச்சுக்கிட்டு கத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்த ராகுல் அங்கிருந்து திரும்பி வந்துட்டான். அவன் கிராமத்துல இருந்த வயசானவர் ராம்லக்கன் கிட்ட போனான். எனக்கு தெரியும் ராகுல், நீ உன் தங்கச்சியை காப்பாற்றி திரும்ப கொண்டு வருவேன்னு. வா உள்ளே போய் உட்காரலாம், ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்க்கலாம். அவளை திருப்பி கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். அந்த பேயை அடிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறந்துச்சு. ஆனா ராகுல் தனியா தான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் நாத்துவை பார்த்தான். ராகுல், நான் உனக்கு உதவ நினைக்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு மந்திரவாதியை பற்றி நியூஸ் பேப்பரில் படித்தேன். அவர் மோகினி பேய் பிசாசு எல்லாத்தையும் அடிக்கிறவர். அவரை நான் இன்னைக்கு இங்கே வர வச்சிருக்கேன். நான் சொல்கிறது உனக்கு புரியுதா? சரி வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போய் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். ராகுல் அப்புறம் நாத்து உள்ள போனாங்க. உள்ள இருந்து ராகுல் மட்டும் வெளியே வந்தான். வெளியே வந்து அவன் அந்த கதவை சாத்திட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த சாமியாரும் கிராமத்துக்கு வந்தாரு. மோகினியோ இல்லை பிசாசோ, அது கிராமமாக இருந்தாலும் இல்லை டவுனாக இருந்தாலும், நான் அடிக்கிற அடியில் எந்த பேயா இருந்தாலும் தலை தெறிக்க ஓடிடும். நான் தான் மந்திரவாதி மோகினி அழிவு. சாமியார் அந்த பேயோட வீட்டை நோக்கி போகாம இன்னொரு பக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு. பாபா, இந்த பக்கம் எங்கே போகிறீங்க? அது மோகினியோட வீடு இல்லை, அது ராகுலோட வீடு. சாமியார் எதுவுமே சொல்லல. அவரு ராகுலோட வீட்டு பக்கத்துல போய் நின்னு சொன்னாரு, ஏய் மோகினி பேயே, என்னோட நோக்கம் பேய்களை பிடிக்கிறது. எனக்கு தெரியும் நீ ராகுல் உடம்புக்குள்ள இருக்கிறன்னு. சாமியாரோட இந்த பேச்சு கேட்டதும் அங்கிருந்தவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. உண்மையிலேயே அன்னைக்கு ராகுல் ஜன்னல் வழியா அந்த பேய் வீட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேயும் அவனை பார்த்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அவனுக்குள்ள புகுந்துருச்சு. அந்த பேய் ராம்லக்கனையும் நாத்துவையும் கொன்னுடுச்சு. சாமியாரோட பேச்சு கேட்டதும் அந்த பேய் ராகுல் உள்ள இருந்து பேசிச்சு. ஏ பாபா, நீ என்ன பிடிக்க முடியாது. அப்படி சொல்லி அந்த பேய் ராகுலோட உடம்ப விட்டு வெளியே வந்து அங்கிருந்து போயிடுச்சு. ராகுல் மயங்கி கீழே விழுந்துட்டான். சாமியார் ராகுல் கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சில கிராமத்து ஜனங்களும் அந்த பேய் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. ஏ மோகினி பேயே, வெளியே வா. இன்னைக்கு நான் உன்னை விடுறதா இல்லை. நீ என்கிட்ட வந்து தான் சாக போற. பேய் வெளியே வந்து அது சொல்லுச்சு, ஹே பாபா, இது என்னோட இடம். நான் இங்க தான் இருப்பேன். நீ என்ன எதுவுமே செய்ய முடியாது. என்னோட சக்தியே வெளியே வந்துடு. மோகினி பேய சுத்தமா அழிச்சிடு. ஏய் பாபா, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என்னோட சக்தி எல்லாம் வேலை செய்ய மாட்டேங்குது. மகனே ராகுல், அந்த மோகினியோட நகத்தை இந்த கத்திரியால வெட்டிடு. அப்புறம் அந்த மோகினியால யாரையும் எதுவும் பண்ண முடியாது.
ராகுல் அதே மாதிரி செஞ்சான். அதோட நகத்தை கட் பண்ணதும் அந்த பேய் கீழே விழுந்துருச்சு. சாமியார் அவருடைய சக்தியால அந்த பேயை அங்கேயே எரிச்சிட்டாரு. அந்த பேய் அழிஞ்சதும் அந்த வீட்டோட கதவு திறந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த பேயோட வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்த ஜனங்க எல்லாரும் ஒவ்வொருத்தங்களா வெளியே வந்தாங்க. ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ராகுலோட தங்கச்சியும் வெளியே வந்தா. ராகுல் பிரீத்தியை கட்டி பிடிச்சுக்கிட்டான். எல்லாரும் ராகுலுக்கும் சாமியாருக்கும் நன்றின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எல்லாரும் வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் ராகுல் யார் சொன்னதையும் கேட்கல. கடைசியா அவன் எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டான்.